கானாவில் திருமணம். கானா என்ற ஒரு நகரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவை திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள். இயேசுவுடன் அவரது சீடரும் தாயும் இருந்தார்கள். சிறிது நேரத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போனதை இயேசுவின் தாய் மரியாள் கண்டு அதை இயேசுவுக்கு அறிவித்தார். இயேசு பணியாளர்களிடம் அங்கிருந்த 6 கச்சாடிகளை நீரால் நிரப்பும்படி கூறினார். இப்பொழுது ஒரு குவளையில் நீரை மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று பணியாளரிடம் கூறினார். பணியாளர்களும் அவர் தங்களுக்கு கூறியவாறே செய்தனர். பந்தி மேற்பார்வையாளர் குவளையை வாங்கி சுவைத்தார். அவர் மணமகனை நோக்கி, இந்த திராட்சை ரசம் மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். அனைவரும் விருப்பம் போல் குடித்த பிறகுதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இறுதியில் பரிமாறுகிறீரே என்றார். அப்பொழுது மரியாளும் சீடர்களும் பணியாட்களும் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிவிட்டார் என்பதை உணர்ந்தனர். இயேசு செய்த முதல் புதுமை இதுவே.